Hi friends, welcome to channel. நீங்கள் நம்ம சேனலில் ரெண்டே பொருளை வச்சு ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மைதா மாவு அப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் எந்த கப்புக்கு மைதா மாவு எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதுலேயே சுகரும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து எடுக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சுகர் சேர்த்துருக்கனால இது கொஞ்சம் இலக்கமாக மாறும், அதனால் தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு நல்லா திக்காக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 15 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு இலக்கமாக மாறி இருக்குன்னு. சுகர் இலக்கமாக மாறும், அதனால தான் நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்து கலந்து வச்சோம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா கலந்து விடலாம். இது நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட மாவோட பதம். இந்த அளவுக்கு சூப்பராக கலந்து எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஊற்றிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு சூப்பராக உப்பி வருதுன்னு. இப்போ இதை 1 சைட் திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக உப்பி வருது. மாவு ஊற்றின உடனே இது திருப்பி போடாதீங்க. அதுவாக மேலே எழும்பி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும். இது 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக மாறட்டும். 2 பக்கமும் நமக்கு சூப்பரான கலரில் கிடச்சிருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றிக்கலாம். இதுவும் சூப்பராக உப்பி வருது. இப்போ இதை திருப்பி போடலாம். இந்த மாதிரி திருப்பி போடுங்க. 2 சைடுமே சூப்பரான கலரில் கிடச்சிருக்கு. இதையும் எடுத்து வெளியே வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 பொருளை வச்சு அப்போ ரெடி பண்ணால் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் சூப்பரான ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.